தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பு, தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இவர்களே இந்த திருப்பலியானது அலெக்சாண்டர் கரோலின் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் வழியாகவும் இக்குடும்பத்திற்கு தாபாரின் அந்தோனியாவுடைய செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் சிவமாலை ஜெயபிரகாஷ் ஆண்மையை பாசிக்காகவும் பீட்டர் மேரி தம்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து செயல்களுக்கு நன்றியாகவும் சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் மகன் பிரவீனுக்கு நல்ல முறையில் ஒரு திருமண வரம் கிடைத்து நல்லபடியாக
இல்வாழ்வை ஆரம்பிக்க தேவையான வரங்களை காப்பாற்றி அந்தோனியார் வழியாக இறைவன் பெற்றுத்தர வேண்டுதல் வழியாகவும், செல்வம் ஸ்டெல்லா தம்பதியரை சார்ந்த குடும்பத்திற்கு காப்பாற்றி அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் ஜோசப் அண்ணன் அவர்களுக்கு விரைவில் நல்ல சுகம் கிடைக்கும்படியாக வேண்டுதல் வழியாகவும் இத்திருப்பணியாக கொடுக்கப்படுகிறது. இக்கருத்துக்களோடு இணைந்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக இந்த திருத்தலத்தில் இந்த ஆண்டு திருத்தலத்தில் திருப்பலி காண்கின்ற அனைத்து மக்களுக்கும் பரிபூர்ண பலன் என்கின்ற ஒரு மாபெரும் அந்தஸ்தை இந்த திருத்தலம் இந்த ஆண்டு வழங்கி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் 7ஆம் நாள் திரையாத்திரையாக வந்திருக்கின்ற அன்பு இறை குலத்தாரை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாட அழைக்கிறேன். சிறப்பாக பரிபூர்ண பலன் என்கின்ற அடிப்படையில் 2 விதமான மக்களுக்கு இந்த பரிபூர்ண பலன் கிடைக்கும். நாம் ஒரு திருப்பலியை முழுமையாக கண்டு கர்த்தரை கொண்டு திருத்தலைக்காக ஜெபித்திருந்தால், ஒன்று நம்முடைய குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்கள் ஒருவேளை உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருந்தால் அவர்களுக்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொள்ளுங்கள், அவர்கள் விண்ணகத்திற்கு செல்வார்கள் என்பது பரிபூர்ண பலனுடைய முதல் நம்பிக்கை. 2வது நம்பிக்கை, இந்த மண்டலத்தில் வாழ்வோருக்கு எல்லா விதமான வரங்களையும் இந்த திருத்தலம் சிறப்பாக இந்த ஆண்டு வழங்கும் என்பதுதான் பரிபூர்ண பலனுடைய 2வது நம்பிக்கை. அதன் அடிப்படையில் இந்த திருத்தலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் 2 கருத்துக்காக ஜெபியுங்கள். ஒன்று, உங்கள் குடும்பத்தில் மறித்த உங்கள் இதயத்துக்கு நெருக்கமான ஒரு நபருக்காக, அவருடைய ஆன்மீக இறைமாட்சிக்காக ஜெபியுங்கள். 2வது, உங்களுடைய பணி வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நினைத்து இந்த 2 கருத்துக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். குட்டி குழந்தைகள் தாத்தா பாட்டி யாருக்காவது இறந்திருந்தா அவங்களுக்காக ஜெபிக்கணும், சரிங்களா? அதே போல அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பாவுடைய உடல் நலத்திற்காகவும் ஜெபிக்கணும். கை கொடுங்க, கண்ணு கொடுங்க. குடும்பத்துல இறந்த தாத்தா பாட்டி யாராவது இருந்தா அவங்களுக்காக ஜெபிங்க. அம்மா அப்பா நல்லா இருக்கிறவங்களுக்காகவும் ஜெபிங்க. இந்த திருப்பலி முழுவதும் இந்த ஒத்த கருத்துக்காக கண்டிப்பாக இது கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக முழு பக்தியோடு திருப்பலியில் இணைவோம். இந்த திருப்பலியானது திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாடுவதில்லை, மாறாக யூபிலி ஆண்டு திருப்பலி தான் நிறைவேற்றப்படும். எனவே சிறந்த பக்தி செறிவோடு கொண்டாட்டத்தோடு திருப்பலி பங்கெடுக்க முறை அன்போடு அழைக்கின்றேன். சகோதர சகோதரிகளை தூய மரணிகளுடைய கொண்டாட நாம் தலைவரும் பொருட்டு நம் பாவங்களை சிறு மனம் வருகிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே
இறைவா, ஒரே பேரான திருமகனின் வழியாக மனித இனத்தின் மீட்பின் பரிகாரத்தையும் நிலைவாழ்வின் உடையும் அழைத்தீரே. கிறிஸ்துவில் மறுபெரும் படைத்த அனைவருக்கும் நீர் கட்டளையிடுவதை நிறைவேற்றும் ஆவணையும் மனவலிமையும் தருவீராக. அதனால் உமது இறையாட்சிக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாங்கள் உறுதியுடனும் எதிர்நோக்கி மகிழ்வுடனும் பிறன்பின் ஆர்வத்துடனும் திகழ்வோர்களாக உம்மோடு தூயாமையாரை ஒன்றின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உத்தரவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எதிரும் புதிருமான விலங்குகள் ஒன்றாக வாழ்வதைப் போல பல்வேறு புலனங்கள் கொண்ட நாமும் ஒன்றாய் வாழ எசாயா இறைவாக்கினர் அழைக்கின்றார். ஓராயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக தங்கும், பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் என்ற எசாயாவின் அமைதி கனவை நனவாக்க தூண்டும் இவ்வாசகத்தை கேட்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும். அதன் வேர்களிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோளினால் கொடியவரை அழிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓநாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளும். கஞ்சும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால் குடி மறந்த பிள்ளை கட்டு விரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை, கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருப்பது போல மண்ணுலகம் ஆண்டவனாம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் பேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பார் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னை காக்கும்
நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புனித பவுல் வலியுறுத்துகிறார். மறைநூல் தரும் ஊக்கத்தினால் ஒரே மனத்தினராய் இறைவனை போற்றவும் எதிர்நோக்குடன் வாழவும் அழைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனம் 4 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மனத்தினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் குமாரனுக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினாய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுள் தந்தையுமானவரை ஒரு வாய்ப்பாடல் போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே, கடவுள் உண்மை உள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விட்டு சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். முதலிற்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிறத்தால் கடவுளுடைய இலக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பேருக்கு புகழ்மாலை சாற்றுவேன் என இது குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அல்லது 3 இறை சொற்றொடர்கள் 1 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலைநிலத்துக்கு வந்து, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்து பாலைநிலத்தில் ஒன்று ஒழுங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியான ஆடையை அணிந்திருந்தார், தோள் கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் கொண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதியில் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு
யோர்தான் ஆட்சியில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் நம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்ட அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போதும் சிறந்திருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதுக்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களில் வேறருகே கோடாரை வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் இருக்கிறார். அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சூழலையை கையில் கொண்டு கோதுமையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை நம்பிக்கையிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பிறரன்பிலும் வாழும் அன்பு அருள் சகோதரிகளே, அன்பு மறைக்கல்வி குழந்தைகளே மற்றும் இறை மக்களை உங்கள் அனைவருக்கும் திருவருகை காண இரண்டாவது ஞாயிறு திருவழிபாட்டினுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சிறப்பாக இந்த திருத்தலத்தின் இருக்கக்கூடிய யூபிலி ஆண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மகிழ்ச்சி நம்முடைய முகத்தில் அழகாக தெரிகிறது. எனவே மகிழ்ச்சியை கொடுத்த இறைவனுக்கு நம்முடைய நன்றியை சொல்வோம். வழக்கமா ஒரு திருமண பத்திரிகைனா ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றுவது என்று சொல்லுவாங்க. இப்படி திருமண பத்திரிகையில மணமக்கள் பெயர் போட்டிருப்பாங்க. சொல்ல மாட்டேங்கிறேன். மணமகன் செல்வன் ராஜா, மணமகள் செல்வி ராசாத்தியா. ராணி எதிர்பார்த்து ராசாவிலேயே ராசாத்தியாவே இருக்கும். சரிங்களா? செல்வன் ராஜா, செல்வி ராஜா. திருமண பத்திரிகை அந்த தேதி வரும், கல்யாண நாள். அதுக்கப்புறம் அந்த பத்திரிகையில் செல்வன் ராஜா திரு ராஜாவாக ஆழ்வார். செல்வி ராசாத்தி திருமதி ராசாத்தியாக மாறுவார்கள். அப்போ ஒரு பத்திரிகை தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை செல்வன் என்கிற நிலையிலிருந்து திரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறது. அதே போல்தான் இந்த உடையை திரு உடையாக நீங்கள் பெறவில்லை என்றால் நீங்கள் பொது நிலையினராக இருந்திருப்பீர்கள். இதை பெற்று வார்த்தை பார்த்து கொடுத்ததனால் என்ன நிலையினராக நம்ம மாறியிருக்கிறோம்? துறவியர்கள் திருநிலையினராக மாறியிருக்கிறோம். எல்லாருமே திருநிலையினர். கத்தோலிக்க திருச்சபையின் படிமுறையின்படி குருக்கள் திருத்தொடர் மட்டும்தான் திருநிலை என்று சொல்வார்கள். ஆனால் பொதுவான பார்வையில் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் எல்லாருமே திருநிலையினர். அங்கு திருமதி என்று தனிப்பட்ட விதத்தில் தான் அவர்கள் மதிப்பு பெறுகிறார்கள். ஆனால் இங்கு திருநிலையினர் அப்படின்னு நாம் குழுவாக இணைந்தால் மட்டும்தான் இந்த ஸ்தானத்தை நாம் பெற முடியும் என்பதைத்தான் இந்த திருநிலையினர் என்ற வார்த்தை நமக்கு சொல்கின்றது. அதைத்தான் திருப்பாடல் ஆசிரியர்கள் அழகாக சொல்றார். சகோதரர்கள் ஒன்றுபட்டு இருப்பது நன்று, சகோதரிகள் ஒன்றுபட்டு இருப்பது எவ்வளவு சிறப்பு என்பதை இன்று ஒரு 3 வகையிலிருந்து நான் பார்த்தேன். மிக மிக அழகாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களுடைய
உங்களுடைய விளையாட்டு அனுபவங்கள் ஒருவருக்கொருவர் நீங்கள் பகிர்ந்து கொண்டு செய்த எல்லா விதமான செயல்பாடுகளுமே திருவாக மாறி இங்க இருக்கிற குட்டி குழந்தைகள் பிற்காலத்தில் திருநிலைகளாக மாறுவதற்கு இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் ஒரு ஆணியராகவும் அடிக்கோடாகவும் இருந்தது. நான் ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன். வழக்கமா பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறு தான் 2வது ஞாயிறு தான் இறையெழுத்து ஞாயிறு என்று சொல்வாங்க. ஆனா இன்னைக்கு அது இறையெழுத்து ஞாயிறாக ஓட்டூர் பங்குக்கு ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை. இத்தனை திருநிலையில நீங்க வந்திருக்கிறீர்கள் என்றால் 20 ஆண்டு கழித்து இந்த ஊர்ல இருந்து இத்தனை திருநிலையினர் வந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை. இறைவனுடைய திருவிழா என்னவோ தெரியவில்லை, நடக்கட்டும். ஆனால் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை அல்லது இந்த வாசகம் நமக்கு அனுப்பக்கூடிய அழைப்பு என்னவென்றால், இந்த உலகத்தை சாதா உலகத்தை திரு உலகமாக மாற்றுவது இவர்களோ அல்லது பின்னாடி இருக்கிற புதுநிலையர்களோ அல்ல. திருநிலையினராக இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட தார்மீக கடமை இந்த உலகத்தை நீங்கள் திரு உலகமாக மாற்றணும். நம்ம பல நேரங்கள்ல இந்த திருவாக மாற்றுகின்ற ஒரு மாவட்டம் பரந்த பார்வையை சுருக்கி விடுறோம். நம்ம முதலா இந்த திருநெல்வேலி கம்யூனிட்டிக்கு சேரும்போது நம்ம ஊரை எப்படியாவது மாத்திரணும், உலகத்தை மாத்திரணும் சொல்லி சேர்க்கிறோம். நாட்கள் போக போக நம்ம வீட்டையாவது மாற்றணும் அப்படின்னு நம்ம சுருக்கி இருப்போம். அதுக்கு நம்ம வார்த்தை படம் கொடுத்து முதல்ல ஒரு பணித்தளத்துக்கு போகும்போது இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எப்படியாவது புனிதராக மாற்றிடணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு 25ஆம் ஆண்டை நெருங்குகின்ற போது முதல்ல நம்ம திருவாரம் இருக்கிறோமா இல்ல களம் பிறகு எங்கேயாவது பெய்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு திருப்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கழுதை தேய்ச்சி கட்டிருவான கதைக்கு நம்முடைய வாழ்க்கை பல நேரங்கள்ல தேய்ந்து கொண்டே இருக்கிறது. எது தேய்கிறது? திரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் தேய்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அனைவருக்கும் தெரியும். நீங்க நம்ம நாட்டுக்கு வந்து சிவம் வாங்குறாங்க, நம்ம தொட்டாலே கடவுள் தூயாகி அவர்கள் மீது பொழிகிறார் என்று நம்ம மீது ஆசையா வைக்கிறாங்க. ஆனா நம்மளுடைய உள்ளத்துக்கு தான் தெரியும், நாம தொடும்போது தூயாவியா இறங்குகிறாரா அல்லது நாம தொழுகின்ற போது இன்னும் அது தூயாவிய தடைப்படுகிறாரா என்பது ஒவ்வொருடைய தனிப்பட்ட உள்ளத்திற்கு தான் தெரியும். காரணம், நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த திரு என்கிற ஒரு நிலை குறைந்து வருகிறது. அதுக்கு முழுவதன் காரணம், நாம் இந்த உலகத்தை திரு உலகமாக மாற்றாமல் நமது உலகத்தோடு நாம் இணைந்து நாம் இந்த உலகத்தின் மக்களாக செல்வன் செல்வியாக கூட சில நேரத்தில் மாறிவிடும். உதாரணமா நீங்க நற்செய்தி வாசகத்தை பாருங்க. யோவானுடைய ஆடை என்னவாக இருந்தது? ஒட்டக தோல். சரிங்களா? தோல் இருக்கிறது, முடி எடுத்துக்கோமே, ஒட்டக தோளாலான முடி. சரிங்களா? அந்த உடையை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? அதே போலதான் ஒரு காலத்தில் அருட்சுவருடைய உடை என்னவாக இருந்தது? அந்த வெள்ளை துணி, பேர் சொன்னாங்க அதை பார்க்கின்ற போது எல்லாருமே கையெழுத்து கும்பிடணும், காட்டு கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் நம்முடைய பாமர மக்களுக்கு இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம் அதிலிருந்து கொஞ்சம் விடுதலை பெற்று ஒரே நிற உடைக்கு வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய இயக்கம் என்னவா இருக்கும்? ஒரு சில பேர் பஸ் டிராவலுக்காவது இந்த சேலையை கொஞ்சம் மாத்திரலாமே அப்படின்னு அந்த திருநிலையில் இருந்து நாம இறங்கி வருகிறோம். ஒன்று. இரண்டாவது, யோவான் தோளாலான இடைக்கச்சையை கட்டியிருந்தார். இடைக்கச்சை என்பது பணியாளர்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம். அந்த வயசு ஒரு ஓப்பில் அழகா சொல்வார், உன் தலைவர் வரும்போது வரிந்து கட்டி கொண்டு ஒரு இடைக்கச்சையை கட்டி கொண்டு அவருக்கு பணிவிடை செய்ய என்று சொல்வார். அப்போ இடைக்கச்சை எல்லாம் யாருக்குள்ளது? அது முழுவதுமாக பணியாளர்கள் உண்டான ஒரு நிலை. அந்த கேபினெட்ல இடைக்கச்சை உண்டு என்று நினைக்கிறேன், இல்லையா? இல்லையா? ஆனால் இன்று நமக்கு கூடுதலாக மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்றோம். நாம் மனதளவில் நாம் இடைக்கச்சையை கட்டியிருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்கிறோம். தாழ்ச்சி அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கிறதா? குறுக்களிடையே அதிகமாக பகிரப்படுகின்ற ஒரு பகுதி என்ன? சிஸ்டர்ஸ் பாவசிக்கிறதா கேட்டா ஒரு பாவம் திரும்ப வரும். என்ன பாவம்? கம்யூனிட்டிக்குள்ள
கூட சண்டை போடுறீங்க, உங்ககிட்ட பேசல, உங்ககிட்ட இதர மாசம்னா ஒத்து போகல. ஏன் வருகிறது? இந்த இடைக்கட்சி உங்களிடம் இல்லை அப்படின்னா தாழ்ச்சி என்கிற நிலை நம்மிடம் இல்லை. இதுதான் திருமுழுக்கு யோவானிற்கு நமக்கு தருகிற ஒரு மாபெரும் வாழ்க்கை படம். மூன்றாவதாக அவருடைய உணவு என்னவாக இருந்தது என்றால் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். நேற்று நாள் திருப்பலி வைத்தோம். மழை முடிந்த மறுநாள் அப்படின்னா நம்ம வீட்டு விளக்குகள் எல்லாமே என்னதான் இருக்கும்? வெட்டுக்கிளிகள், ஒரு சில பூச்சிகள் இருக்கும் இல்லையா? அதை பார்த்தாலே ஒரு அருவருப்பு நமக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான ஒரு பூச்சியை ஒரு உணவாக வைத்திருந்தார் என்றால் நம்முடைய உணவு எப்படிதான் இருக்கணுமா? வெட்டுக்கிளி சாப்பிட சொல்றது மாறாக எளிய உணவாக நம்முடைய உணவு பழக்கமும் இருக்கணும் இல்லையா? நான் இன்னைக்கு உலகத்தார் போலயே நாமுக்கு ஏற்ற விருந்தாக நாம் மாற்றுவோம். ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா திருமுழுக்கு யோவான் இதெல்லாம் செஞ்சதுனாலதான் திரு அப்படிங்கிற ஒரு நிலை அவரிடம் இருந்தது. நாமும் திருநிலையினராக இருக்கிறோம் என்றால் சற்று ஏழ்மையை கொஞ்சம் வழுது பற்றி பிடிக்க வேண்டும். அதுதான் திருமுழுக்கு யோவான் நமக்கு தருகிற பாடம். உங்களை ஒட்ட முடியலான ஆடையனையும் சொல்றேன், இடைக்கட்சியை கெட்ட சொல்லல, வெட்டுக்கிளியை சாப்பிட சொல்லல, உலகத்தை போல் மாறக்கூடாது. திருநிலையினருக்கு உண்டான அடிப்படை தகுதி இந்த உலகத்திலிருந்து சற்று வேறுபட்டவர்கள் நீங்கள். அதுதான் நம்முடைய ஆடை, நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய கம்யூனிட்டி லைஃப் எல்லாமே அதான் சுட்டி காட்டுது. இன்னைக்கு உலகத்திலே மிக ஒரு மாபெரும் உயர்ந்த வாழ்வு என்னதுதான் ஃபாதர் சிஸ்டரா வாழ்றது. உலகத்திலே யாரும் வாழ முடியாத வாழ்வு எதுதான் ஃபாதர் சிஸ்டரா வாழ்றது. நமக்கு வாழ்ந்தது அது பழகிட்டு, ஆனா வெளியிலிருந்து பார்க்கறவங்க வித்தியாசமா எப்படி இப்படி இருக்கிறீங்க, அம்மா அப்பா விட்டுட்டு எப்படி இப்படி உலகாசையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறீங்கிறது அவனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்போது வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஆனா நாம ஒரு சில நேரங்களில் அந்த ஒரு அந்தஸ்தை, அந்த ஒரு திருவான உயர் மதிப்புள்ள நிலையை ஒரு சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். ஆனால் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தின் கடமை இந்த உலகத்தில் இருந்து நீங்கள் வித்தியாசமானவர்கள், இந்த உலகத்தை திருவாக மாற்றக்கூடிய ஒரு கடமை உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முதல் வாசகம் மிக அருமையான வாசகம். நீங்க திருவாக இந்த உலகத்தை மாற்றினீர்கள் என்றால் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு உருவங்கள் வழியாக சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம், ஓநாயும் செம்மறியாட்டு குட்டியும் ஒன்றாய் படுத்திருக்கும். ஓநாய் இருக்கிறதுலே சூழ்ச்சி மிக்க ஒரு பிராணி. அது ஒரு மாமிசத்தை சாப்பிட எந்த வகையிலும் ஒரு சூழ்ச்சி செய்யும். செம்மறியாடு ஒன்னா நம்பர் முட்டா விலங்கு, சரிங்களா? ஒரு செம்மறியாடு கிணத்துல விழுந்துச்சுன்னா மிச்சம் 99 பொத்தும் தான் விழுமை தவிர ஏன் அது விழுந்துச்சு, அது பின்னாடி போனோமா வேண்டாமா யோசிக்காத ஒரு உயிர். அப்போ ஒன்று ரொம்ப அறிவு படைத்தது, மற்றொன்று அறிவே இல்லாதது. இந்த இரண்டும் எப்படி இருக்குமா? ஒன்றாக இருக்கும். இது ஒரு சாத்தியமில்லாத ஒரு வார்த்தையை இசையமைவாளர் சொல்கிறார் என்றால் இந்த சாத்தியமில்லாத வார்த்தையை யாரை நம்பி சொல்லியிருக்கிறார் என்றால் உங்களை என்னையை நம்பினார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அசாத்தியமான ஒரு விஷயத்தை செய்வதுதான் நம்முடைய கடமை. நம்முடைய வாழ்க்கையில முடியாது என்பது இருக்கவே கூடாது. நீங்கள் எல்லாருமே மீண்டும் சொல்கிறேன், திருவாக அழைக்கப்பட்டீர்கள். இந்த உலகத்தை திருவாக அர்ச்சிக்கப்பட இருக்கிறீர்கள். எனவே இந்த உலகத்தில் அசாத்தியமானதை இந்த உயர் திருவாக இருக்கக்கூடிய கடவுளுடைய துணையை கொண்டு நாம் செய்ய வர வேண்டி நல்லதொரு நிலைக்காக தொடர்ந்து திருப்பதை வேண்டும். எழுதுகின்ற நம்முடைய நம்பிக்கையே ஒன்றாய்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி தெரிவிக்கும் உள்ள உணர்ந்தவர்களின் நலமாகவும் உலகுக்கு வந்தார். அவ்வாறான காலத்திலும் தேவை உணர்வோர் அனைவருக்கும் அவர் மீன் படிக்க திருவிழப்படுமாறு அவருடைய தொடக்கத்தை சொன்னார். தாயாம் திருவையும் திருத்தந்தை 14ஆம் லியோ உள்ளிட்ட அதன் தலைவர்களும் இறை மக்களாகிய நாங்களும் இன்றைய 2ஆம் வாசகம் கூறுவது போல மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் எதிர்நோக்கு பெற்று கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப ஒரே மனத்தினராய் இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்ந்திடும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகையும் இந்நாட்டையும் ஆளும் தலைவர்கள் அனைவரும் ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு ஆகியவற்றை பெற்றவர்களால் நேர்மையை அரைக்கச்சையாகவும் உண்மையை இடைக்கச்சையாகவும் அணிந்து ஏழைகளுக்கு இறங்கி அனைவருக்கும் நீதி வழங்கி நடுநிலையோடு ஆட்சி செய்யும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருவரை கால தயாரிப்பு வளையத்தின் 2ஆம் மெழுகுதிரியை அமைதியின் மெழுகுதிரியாக சமாதானத்தின் மெழுகுதிரியாக ஏற்றுகிற இந்த நாளில் இன்றைய முதல் வாசகம் சித்தரிக்கக்கூடிய ஓநாய் செம்மறிக்குட்டியும் சிறுத்தை புலியும் கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழுகிற அமைதியின் சூழல் உருவாகவும் போர்களும் வன்முறை செயல்களும் தீவிரவாதமும் முற்றிலும் மறைந்து சமாதானம் தலைக்கும் பூமியாக இவ்வுலகு மாறவும் அமைதியின் அரசராய் பிறந்த குழந்தையாகிய உம்மால் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிற திருமுழுக்கு யோவானின் குரலை கேட்டு மனமாற்றத்தின் பாதையில் பயணிக்கவும் நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்கிற எச்சரிக்கையை உணர்ந்தவர்களால் நற்செயல் புரியும் நல்லவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, என்ன நினைத்தாலும் நன்றி கூறுங்கள் என்றவரே, இதோ நன்றி உணர்வோடு ஒன்று கூடு வந்துள்ள இயேசுவின் திருஇதய சபை சகோதரிகளின் வாழ்வு குன்றின் மேலிட்ட விளக்காய் ஒளிரவும் சபைக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களை பொழியவும் சிறப்பாக பரிபூரண பலனுக்காகவும் தேவையின் அனைத்தையும் நிறைவேற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உதவி தரும் மீண்டும் இறைவா, என் மாணவர்களுக்கு உதவி செய்து வரும் குடும்பங்களையும் அவர்களின் தொழில் வளங்கள் பெருகவும் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறவும் எதிர்நோக்கி இருப்பதை நம்பிக்கை கொண்டு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உங்களை மூடி கடமை சொல்லிட்டு ஆண்டவர் சுருக்கமாக வணங்குகிறோம். என்றென்றும் உள்ள இல்லாமலே இறைவாய் எல்லாரையும் நீக்கின்ற நீர் எவர் மணிவிட விரும்புவதில்லை. மக்களை மன்றாடுகளுக்கு கனிவாய் சாய்த்தரும் அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக அமைதி வழியை நெறிப்படுத்தினோம். ஒரு திருவையும் அமைதியுடன் இறைவற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அர்ப்பண மலராய் வந்தே
சகோதர சகோதரிகளே மாலை பகை எல்லாம் வளர்ந்தாய் கேட்கலாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அனைவருக்கும் தம்மே வழியாக கையளித்து எங்களுடைய ஒரே நோக்காகிய உம் கிறிஸ்துவின் முகத்தை கனிவுடன் கண்ணோக்கியவர்களும் அதனால் கதிரவன் தோன்றி மறையும் வரை அவர் வழியாக உமது பெயர் எல்லா நாடுகளிலும் போற்ற பெறவும் எல்லா இடங்களிலும் ஆட்சிக்கு உகந்த ஒரே காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானது என்றுமுள்ள இளமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமக்கான வாக்குறுதிகள் நிறைவடைந்துள்ளன, நிழல்கள் உரைக்கு வழிபடுகின்றன. தான் மீண்டும் பிறந்திருப்பதை உலகம் காண்கின்றது. மனிதனும் புதிதாக படைக்கப்படுகின்றது. எல்லா காலத்திற்கும் என ஒரே ஒரு முறை நம்மை சிலுவையில் கையளித்தார். சிதறி கிடந்த பிள்ளைகள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து விரும்பி அவர் மாட்சியில் உயர்த்த பெற்று கடவுள் தலைவீராக திகழ்ந்து நிலையான மகிழ்ச்சி செய்தார். ஆகவே புனிதமானது நடைபெறோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவர் இறங்கி வருகின்ற நேரம் திருமணங்களில் பார்க்கக்கூடிய அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய திருவுள் திருரசமாக மாறுகின்றன. ஒரு அற்புதத்தின் நேரம். இந்த நேரத்தில் உடைய திருப்பணி தொடக்கத்தில் நினைத்த உடைய குடும்பத்தில் மறைத்த அந்த ஆன்மாவிற்காகவும் பரிபூர்ண பலனின்படி எனக்கு கிடைக்க வேண்டிய தேவைக்காகவும் கொடுத்து இந்த நற்கருணை மன்றாட்டில் பங்கு பெறுகிறோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவரை மாற்றமாக அவர் பாடுபட உடன்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு நம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது:
தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே நாங்கள் கிறிஸ்து இறப்பிய உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீன்படுகின்றதையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொருவரிடம் ஊழியம் புரிய தந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலின் ரத்தத்தில் உங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகம் வரவிருப்பது திருமையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருந்ததையும் எங்கள் ஆய ஜீவன் எல்லா திருந்தையாரை அனைவரும் உதவிகளை அன்பில் நினைவு பெற செய்துள்ளோம். மேலும் இயந்திரம் எதிர்நோக்குவதையும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தவர்களையும் இறந்ததும் நினைவு கூர்ந்து உமது திருமொழியில் வழியை செல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக கடவுளை கணிதாயம் மரியா உடையவரால் மீது செய்யப்படும் மீது திருத்துதர்கள் உலகம் வந்தவராய் இருந்தோர் எங்கள் பாதங்களோட கூடிய அந்தோடியா உலகம் வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்களே மக்களின் பொருளும் தகுதி பெற்று திருமணி கிறிஸ்து வழியா வைகுண்டே வர வருட உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எங்கள் பாவங்களை மாறாமல் முதல்வர் நம்பிக்கையை கண்ணோக்கி முதலிடத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அடித்தருவீரா என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவன் ஆண்டவருடன் அமைதி உலகான
செம்மறி இதோ இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். உச்சமறையிலிருந்து அழைக்க பெற்றோர், பேரு பெற்றோர். நல்லா
நன்றி கொண்டாடுறதுக்காக அனைவரும் எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானக உணவினால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். வாழ்வின் நற்செய்தியோடு விடாது ஒன்றித்திருந்து மனித குடும்பத்திற்கு வாழ்வழிக்கும் குடிக்காரமாகவும் மீட்பின் கருவியாகவும் நாங்கள் திகழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா விதமான புரிதல்களையும் கடந்த கடவுளின் அமைதி உங்கள் இதயங்களையும் மனங்களையும் கடவுளுடைய அவர்தம் ஒரே மகன் மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஞானத்திலும் அன்பிலும் வைத்து காப்பதாக. எல்லாம்